இவங்களுக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எல்லா முஸ்லீம்களுக்குமே மரணம் அப்படிங்கிறது வெறுமனே ஆரம்பம். சோ ஒரு முஸ்லிம் மரணத்தை கண்டு வேணும்னா கவலைப்படுவான். ஆனா ஒரு நாள் அஞ்ச மாட்டான். எந்த கொள்கையில இருந்தாலும் சரி, ஷியாவா இருந்தாலும் சுன்னியா இருந்தாலும் மரணம் அப்படிங்கிறது வெறுமனே ஆரம்பம் அப்படிங்கிற விஷயம் அத்தனை முஸ்லிம்களுக்குமே தெரியும் கைஸ். சோ இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுக்குள்ள கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்துட்டு கொலாப்ஸ் ஆக்கணும். அப்பதான் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள பாசிபிள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மிஷன் இம்பாசிபிள் ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரது இரேனியன் கவர்மெண்ட்டை தூக்கணும் கைஸ். இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற சிஸ்டத்தை தூக்கி எடுத்தாதான் அமெரிக்காவுக்கு ஒரு ஆட்சி உருவாக்கிலும். அவங்க சைட்ல இருந்து யார் எதிர்பார்க்கிறாங்க, ரசா பஹலவியா இருக்கலாம் இல்ல வேற யாராச்சும் இருக்கலாம். சோ அவங்களுக்கு தேவை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பை தூக்கணும். ஆனா அது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஈஸியில எத்தனை விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். இது எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் இதுல நியூக்ளியர் பாம்ப கூட யூஸ் பண்ணலாம். பண்ணினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவனுங்க இறங்கியிருக்கானுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு 2 நாடு யுஎஸ் அமெரிக்கா, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நெதன்யாஹு அந்த வாருக்கு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி, எனக்கு எக்ஸாக்டா டேட் ஞாபகத்துல இல்ல, ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தான். அந்த இன்டர்வியூல அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டியில எப்படி பாடம் எடுப்பாரோ அந்த அளவுக்கு பாடம் எடுத்திருந்தான். அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசினான். எக்கனாமியாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட அரசியல் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ஃபாரின் பாலிசியாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா விஷயங்களையும் அவன் சொன்னது நிறைய ஆச்சரியமான விஷயங்களை சொன்னாங்க கைஸ். அதுல நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறது ரியாலிட்டி. ஈரானுமே ஒரு நாள்ல தயாராகல இந்த போருக்கு. அதே மாதிரி இவனுங்களும் ஒரு நாள்ல தயாராகல ஈரானை அடிக்கணும்ன்றது. 2 சைட்லயுமே பிளான் இருக்கு கைஸ். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. நெதன்யாஹு இதை முன்னுக்கு கொண்டு போறதா இருந்தா நியூக்ளியர் வரைக்கும் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நெதன்யாஹு அப்படிங்கிறது இந்த வார்ல வந்துட்டு ஒரு ஆள் மட்டும்தான், ரைட்? சோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் சம்பவம் முடிஞ்சிருச்சு. 2வது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், செக்ரட்டரி ரூபியோ, இவரை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ பேச்சின் மூலமாக பொதுமக்களை அமெரிக்கன்ஸை எப்படி கவர்றாரு, ஸ்பெஷலா வெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற விஷயத்த ஷோர்ட்டா பார்க்கும். ஸோ இவரை எல்லா ஸ்பீச்லயுமே இவரை எப்படி அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க கைஸ். அந்த ஸ்பீச் வந்துட்டு மாரல் மிஷனுக்கான ஒரு ஆன்மீகமான ஒரு விஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இது உருவாக்கும், ரைட்? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒன் நேஷன் அண்டர் காட். God has blessed America. Future generation will judge what we do today. தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, God, ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அமெரிக்கா, ஃப்ரீடம், வார்த்தைகளான மனிதர்களை அப்படி கவர்றது, ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வந்துடும் இந்த மாதிரியான ஸ்பீச் கேட்கும் பொழுது, அதை தொடர்ந்து பேசுறப்ப ஈரான் இஸ் அ டெரரிஸ்ட் ரெஜிம், வி மஸ்ட் ஆக்ட். ஈரான் வந்துட்டு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு நாடு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சி தீவிரவாதிகள், இவங்களுக்கு வேலையே தீவிரவாதத்தை போதிக்கிறது, டெத் டு அமெரிக்கா, அமெரிக்கன்ஸை கொள்ளணும் அப்படிங்கிறது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி பேசும் போறது காய்ஸ், சைக்காலஜிக்கலா மனுஷன் வந்துட்டு இதை நம்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ அதோட ரிசல்ட் உங்க எல்லாருக்குமே பார்க்கலும். ஈவன் இன் ஸ்ரீலங்கா தமிழ் பேசக்கூடிய எங்களோட சகோதர மதத்தை, கிறிஸ்டியன் மதத்தை